ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பாட்டுல மின்யங் ஹீரோ கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு ஹியூஜி கிட்ட சொல்லிட்டு போறாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம இந்த பாட்டுல பார்க்கலாம். பிஎம்னு சொல்ற மின்யங் வராரு. அவரு ஹீரோவை பார்த்து சொல்றாரு, நீங்க இப்படி தனியால சுத்தி திரியாதீங்க, யாராவது உங்களை கொன்னுட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அப்படி எதுவும் நடக்காது, ஆனா நான் இன்னைக்கு லேட்டா வந்ததுனால உங்களுக்கு வேணும்னா டிப்ரெஷன் ஆகி செத்து போயிடலான்னு கிண்டலா பேசுறாரு. அப்புறம் ஹீரோ சொல்றாரு, இன்னைக்கு பல பொண்ணுங்க உங்களை பார்த்தாங்க, ஆனா என்னத்தான் இன்னும் அதிகமான பொண்ணுங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாரு. மின்யங் சொல்றாரு, என் மேரேஜ் பத்தியா பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ, இல்ல என்னோட மேரேஜ பத்தி தான் சொல்றேன், நான் மேரேஜ் பண்ணேன்னா இங்க இருக்க முடியாது, ராணுவ விவகாரங்கள், தொண்டு நிகழ்ச்சி என எல்லா அரச கடமைகளையும் நீங்களே தான் கவனிக்க வேண்டியிருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு மின்யங் சொல்றாரு, ஏற்கனவே ராணி, அதான் உங்க நாத்தனார், எனக்கு ரொம்பவே நெருக்கடி கொடுக்கறாங்க, இதை என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவான இயான் சொல்றாரு, அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சா என்ன செய்யணும் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு விடோ மறுப்பு அதிகாரம் இருக்கு, அரச குடும்பத்துல மேரேஜ் பண்றவங்களுக்கு அமைச்சரவையோட ஒப்புதல் தேவைப்படுது, அதனால நீங்க அதை மறுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அதுக்கு மின்யங் சொல்றாரு, இத நீங்க சாதாரணமாவே என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல, ஏன் எனக்கு இப்படி ஒரு டிப்ரெஷனை தரீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இயான் சொல்றாரு, ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிற அரச குடும்பத்தாருக்கு ஏற்கனவே பற்றாக்குறை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்றாரு. அப்புறம் என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இயான் போயிடுறாரு. அப்புறம் நம்ம ஹியூஜுவ காமிக்கிறாங்க. அவ போன்ல சிக்னல் இல்லாததுனால அவ அரண்மனைக்குள்ளேயே அலைஞ்சிட்டு இருக்கா. அப்போ அங்க ஈயான் நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு இருக்காரு. அவ உடனே சாரின்னு சொல்றா. அதுக்கு ஈயான், சாதாரண மக்கள்லாம் இங்க வர அனுமதியே இல்ல, உன் பேரு என்ன அப்படின்னு கேக்குறாரு ஈயான். அதுக்கு ஹியூஜ் தலை குனிஞ்சிட்டே சொல்றா, சாரி, நான் வழி தவறி வந்துட்டேன்னு, என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஈயான், உன் பேரு என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவ ஹியூஜ்னு சொல்றா. ஈயான், அரச குடும்பத்தோட உனக்கு என்ன தொடர்புன்னு கேக்குறான். அதுக்கு ஹியூஜு, நான் அரண்மனை ஊழியர்லாம் இல்ல அப்படின்னு சொல்றா. அப்படின்னா இங்க வர உனக்கு எப்படி அனுமதி கிடைச்சது? இந்த இடம் பொதுமக்களுக்கு திறக்கலன்னு ஈயான் சொல்றான். அதுக்கு ஈயான் சொல்றான், பரவாயில்ல, நான் 3 வரை எண்றேன், அதுக்குள்ள நீ கிளம்பிடு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்றான். அதுக்கு ஹியூஜு சொல்றா, உண்மையாவா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு யான், ஆமா, என் ஜூனியருக்காக என்னால இத செய்ய முடியும்னு சொல்றான். நாம ஒரே காலேஜ்ல தானே படிச்சோம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் யான் 3, 2 அப்படின்னு எண்ண ஆரம்பிக்கிறான். திடீர்னு ஒரு வெடிச்சத்தம் கேக்குது. அங்க ஒரு தீ விபத்து ஏற்பட்டுடுச்சு. அது ஈயானுக்கு தெரிய வருது. அவன் உடனே அங்க ஓடுறான். 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு தீ விபத்துல தான் மன்னரும் இறந்து போனாரு. தன்னோட அண்ணன் அந்த தீ விபத்துல இறந்து போனது இன்னுமே ஈயானோட நினைவுல தான் இருக்குது. அப்போ மின்யங் நீ நலமா இருக்கியா அப்படின்னு ஈயான்ட்ட கேக்குறாரு. அவர் உடனே, கிங் எப்படி இருக்காரு, அவர் எங்க இருக்காருன்னு கேக்குறான். உடனே அங்க குயின் வராங்க. குயின் அவனை கன்னத்திலேயே அரைஞ்சிடுறாங்க. அவங்க நகம்பட்டு அவன் கன்னத்துல கீறல் விழுந்துடுது. அப்புறம் குயின் சொல்றாங்க, ஒவ்வொரு கிங்கையும் நீயே கொன்னுட்டு இருப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஹியூஜ் பார்த்துட்டு இயான் மேல குயினுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறா. ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறா. அப்புறம் அங்க சைல்டு கிங் வராரு. உடனே குயின் கிங்க கூட்டிட்டு போறாங்க. யானுக்கு ரொம்பவும் வேதனையா இருக்குது. உடனே மின்யங், எந்த சதி வேலைகளும் வெளியே வரக்கூடாது, சோசியல் மீடியாவை முடிஞ்சவரை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பெரிய சிரமத்தோட மொனார்கி நிலை பெற்றிருக்கு. அப்புறம் ஹியூஜு தன்னோட காரை பார்த்து வரா. அப்போ செக்ரட்டரிய பார்த்துட்டு சொல்றா, திரும்ப என்ன செஞ்ச, ஹெட்லைன் நியூஸ்ல இடம் பிடிக்கதான வேகமா வெளியே வரன்னு கேக்குறா. அதுக்கு ஹியூஜு, இல்ல, உள்ள தீ விபத்து ஆகிடுச்சு, அதனாலதான் இந்த டைம் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் யாரோட கவனத்தையும் ஈர்க்க நான் எதுவும் இன்னும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
அதுக்கு செக்ரட்டரி கேக்குறா, நீ விபத்து ஆகிடுச்சுன்னு சொல்ற, பிரின்ஸ் எப்படி இருக்காரு அப்படின்னு கேக்குறா. ஹியூஜு, உனக்கு அவரை பிடிக்குமா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு செக்ரட்டரி, இல்ல அப்படிலாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றா. 2 பேரும் கார்ல ஏறி போயிட்டு இருக்காங்க. நியூஸ்ல தீ விபத்து ஏற்பட்டதுனாலையும் யாருக்கும் எதுவும் ஆகலன்னு சொல்றாங்க. அப்புறம் செக்ரட்டரி ஹியூஜுவை பார்த்து, உங்களுக்கு ஏன் பிரின்ஸ பிடிக்கல? நீங்க 2 பேரும் கொரியா ராயல் அகாடமில படிச்சீங்க, அவர் எதுவும் உங்களை கஷ்டப்படுத்தினாரா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹியூஜு சொல்றா, கொஞ்சம் எரிச்சலூட்டும் குணம் அவன்கிட்ட இருக்குது, என்னை யார் கஷ்டப்படுத்த முடியும்னு சொல்றா. அப்புறம் ஸ்டோரி பாஸ்ட்ல நடந்ததை காமிக்கிறாங்க. ஹியூஜு சீக்கிரட்டா ஆர்ச்சரி கிளப்ல பிராக்டிஸ் பண்றா. ஆனா அவ குறி வச்சது சரியா இல்ல. திடீர்னு அவளோட அம்பு எல்லாமே தீர்ந்துடுது. அப்புறம் லைட்ஸ் எல்லாம் எரியுது. அப்ப நம்ம ஹீரோனை இயான் அவ முன்னாடி நிக்கிறான். ஹியூஜு உடனே ஓட முயற்சி பண்றா. அதுக்கு இயான் சொல்றான், நீ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதுக்கான தண்டனைய துணிச்சலா எதிர்கொள்ளணும்னு சொல்றான். உன் பேரு என்ன அப்படின்னு இயான் கேட்க, அவ ஹியூஜுன்னு சொல்றா. உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் என்ன அப்படின்னு இயான் கேக்குறான். அதுக்கு ஹியூஜு சொல்றான், நான் ஒரு பிசினஸ் மேனோட பொண்ணு, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், ராயல் ஃபேமிலியோட எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்றா. அதுக்கு இயான், நீ ரூல்ஸ மீறி இருக்கன்னு சொல்றான். ஸ்கூல் ரூல்ஸ பின்பற்றணும். 10th ஸ்டாண்டர்டுக்கு கீழே படிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பிராக்டிஸ் பண்ண பர்மிஷன் வாங்கணும். ஏன்னா நைட் 11 மணிக்கு எல்லா ஹாஸ்டலையும் மூடிடுவோம். அப்படி இருக்கும்போது நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு 20 மெரிட்ஸ், அதாவது தவறுக்கான புள்ளிகளை குறைக்கணும். நீ ஒரு வெளியாள், அனுமதி இல்லாம வசதிகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு இயான் சொல்றான். அதுக்கு ஹியூஜு, நீங்களும் இங்கத்தானே இருக்கீங்கன்னு சொல்றா. அதுக்கு இயான், எனக்கு பர்மிஷன் இருக்குன்னு சொல்றான். அதுக்கு ஹியூஜு, அப்படியா, ராயல் ஃபேமிலியோட ஆளுங்கனால உங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு, ஆனா எங்களுக்கு கிடைக்கல. எங்களோட எக்ஸிபிஷன்ல காம்படிஷன் நடக்கிறதுனால எங்களுக்கு பிராக்டிஸ் செய்ய சான்ஸ் கிடைக்கல. இது தனிப்பட்ட பிராக்டிஸ் பிளேஸ் மட்டும் இல்ல, 9th ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வரலாம். அப்புறம் இந்த சாவி மிஸ்ஸி யோக் கிட்ட இருந்தது, நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்றா. அதனால அந்த சாவியை 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் யார் வேணும்னாலும் எடுத்துக்கலாம்னு நீங்க தான் சொன்னீங்க. அதனால அந்த நியாயத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் நான் அந்த சாவியை திருடினேன். எனக்கும் உனக்கும் அவனுக்கும் ஏன் விதிகள் சமமா இல்ல? அதனால டிமெரிட்ஸ் பாயிண்ட்ஸை பத்தி எனக்கு பாடம் எடுக்காத. நான் சம வாய்ப்பை ஆதரிக்கிறவன். என் எதிரிகளை வீழ்த்த நான் என்ன வேணாலும் எது வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் நீங்க அவங்க அளவுக்கு தரம் தாழ்ந்துலாம் போவீங்களான்னு கேக்குறா ஹியூஜு. அப்புறம் ஹியூஜு சொல்றா, நியாயமாகவும் நேர்மையாகவும் இருந்து தோற்கிறத விட தந்திரமாகவோ அல்லது முறையற்ற வகையிலோ விளையாடி ஜெயிக்கிறதையே நான் விரும்புவேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் அவன் அங்கிருந்து கிளம்புறா. அப்புறம் இயானை திரும்பி பார்த்துட்டு தலை வணங்கிட்டு அங்கிருந்து போறா. இப்போ ஸ்டோரி திரும்ப பிரசன்ட்டுக்கு வருது. ஹியூஜு எந்த அளவு இயானை வெறுக்கிறான்றத நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அவ சொல்றா, எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சீன் அப்படியே மாறுது. அப்புறம் குயினை காமிக்கிறாங்க. அவங்க இயானை பார்க்க வராங்க. இயானை பார்த்து பேசுறாங்க. குயின், நேத்து நடந்த சம்பவத்துக்கு என்னை மன்னிச்சிடு, என் செயலுக்கு நான் வருந்துறேன். அப்போ நான் சரியான மனநிலையில இல்ல, என் குழந்தையான கிங்குக்கு எதுவும் ஆபத்து வந்துடுமோன்னு தான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இயான் சொல்றாரு, பிரைம் மினிஸ்டரும் இதையே கேட்டாரு, நான் அரச பிரதிநிதியா இருக்கும்போது நீங்க எப்படி என்ன அடிக்கலாம், அப்படிலாம் பேசலாம், அதனால கவலைப்பட வேண்டாம்னு சொல்றான். நீங்க பொறுப்பை ஏற்று என்கிட்ட மன்னிப்பு கேட்டதா நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்றான். அப்புறம் குயின் சொல்றாங்க, யாருக்கும் கிங்க பத்தின கவலை இல்ல, தீ விபத்துல அவரோட தந்தை இறந்துட்டார், நேத்து அவருக்கு ஏதாவது ஆயிருக்கலாம், ஆனா எல்லாரும் உங்க கன்னத்துல உள்ள காயத்தை பத்தியே கவலைப்படுறாங்க. அதுக்கு இயான், அது ஏன் தவறுதான்னு சொல்றான். குயின் சொல்றாங்க, ஆமா, ஏன்னா நீங்க தான் அரச பிரதிநிதி, ஒரு கிங் மாதிரி செயல்படுறீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு இயான், மன்னருக்கு வெறும் 8 வயசு தான் ஆகுது, அவரால் எதையுமே செய்ய முடியாது, அரச விவகாரங்களை கவனிக்க முடியாது, அதனாலதான் நான் அரச பிரதிநிதியா செயல்பட வேண்டியிருக்கு. ஆனா நான் அரச பிரதிநிதியா இருந்தாலும் எனக்குன்னு எந்த சிறப்பு அதிகாரமும் இல்லையே,
அதிகாரம் இல்லாம நான் எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும்தானே பார்த்துட்டு இருக்கேன். என்னோட ஆட்சி அதிகாரம் செயல்படாத ஒண்ணு, இதுதான் என்னோட கடமைன்னு ஈயான் சொல்றான். அப்போ குயின் சொல்றாங்க, உண்மையான அதிகாரத்தை கைப்பற்ற நீ ஏதாவது முயற்சி பண்ணிருக்கியா? அரசியல்வாதிகள் உன் பக்கம்தான் இருக்காங்க, நீ அவங்களுக்கு சாதகமா இருக்க. உன்னோட அவங்க போட்டோஸும் எடுத்துக்கிறாங்க, வேற நாடுகளோட அலுவலகங்களுக்கும் பயணம் பண்றாங்க, வணிகத்துறை பிரமுகர்களும் உன் கூட தான் இருக்காங்க. அந்த பதவியை நீ தான் அவங்களுக்கு கொடுத்துருக்க. இன்வெஸ்டர்ஸ்னு எல்லாருமே உன் கூட விசுவாசமா இருக்காங்கன்னு சொல்றாங்க குயின். ஒரு வகையில பார்த்தா நீ அரசருக்கும் என் மகனுக்கும் அந்த அரியணைக்கும் நீ ஒரு கிரகணம் போல இருக்கன்னு குயின் சொல்றாங்க. அப்போ ஈயான் தன்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸுக்கு தன்னோட அப்பாவை நினைச்சிட்டு போறான். இதோட இந்த பார்ட் 2 முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன நடக்குது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.